தேவனுடைய வார்த்தை என்னவென்றால் 5 வகையான கிரீடங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எத்தனை வகையான கிரீடம்? வேதத்தில் 5 வகையான கிரீடங்கள் சொல்லப்பட்டிருக்குது. யார் யாருக்கு கர்த்தர் என்னென்ன கிரீடத்தை தருவார் அப்படிங்கிறதான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இது ரட்சிப்பை குறித்தல்ல. நாம் ரட்சிக்கப்படுவது இயேசுவை விசுவாசிக்கிற பொழுது கர்த்தர் இலவசமாக நம்மளை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. இந்த ரட்சிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் அல்ல. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகிட்ட கர்த்தர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். என்ன அப்படின்னா, அவர் நம்மளை எதுக்காக ரட்சித்தாரோ, நம்மளை எதற்காக அபிஷேகம் பண்ணாரோ, நம்மளை எதற்காக இந்த பூமியில் படைத்தாரோ அந்த சித்தத்தை நாம் செய்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. செய்து முடிக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன கொடுப்பார்னா மெடல் கொடுப்பார். என்ன கொடுப்பார்? கிரீடம் கொடுப்பார். கிரீடம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் சில காரியத்தை செய்யணும் அப்படின்னு கர்த்தர் எதிர்பார்க்கார். முதலாவதாக கர்த்தர் கொடுக்குற கிரீடம் என்ன தெரியுமா? அழிவில்லாத கிரீடம். என்ன கிரீடங்க? என்ன கிரீடத்தை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறாரு? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம இப்போ வாசித்தோம். முதலாவது கர்த்தர் கொடுக்குற கிரீடம் அழிவில்லாத கிரீடம். ரெண்டாவதாக 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு chapter 4 verse 7 to 8. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலையா? அதான் நான் பார்த்தேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அல்லேலூயா. ரெண்டாவது தேவன் நமக்கு தருகிற கிரீடம் என்ன தெரியுமா? நீதியின் கிரீடம். என்ன கிரீடங்க? முதலாவதாக கர்த்தர் என்ன கிரீடத்தை தருகிறார்? அழிவில்லாத கிரீடத்தை தேவன் நமக்கு தருகிறார். இரண்டாவது தேவன் நமக்கு தருவது நீதியின் கிரீடம். மூன்றாவதாக ஆண்டவர் என்ன கிரீடத்தை தருகிறார்? 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போமாக. 1 தெசலோனிக்கேயர் chapter 2 verse 19. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு மூன்றாவது தருகிற ஒரு கிரீடம் என்ன தெரியுமா? மகிழ்ச்சியின் கிரீடம். அல்லேலூயா. கர்த்தர் என்ன கிரீடத்தை தர விரும்புகிறாருங்க? மகிழ்ச்சியின் கிரீடத்தை தேவன் நமக்கு தர விரும்புகிறார். நான்காவதாக ஆண்டவர் நமக்கு தருகிறது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வாசிங்க பார்க்கலாம். 1 Peter chapter 5:4 வாசிங்க பார்க்கலாம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். என்ன கிரீடங்க? ஆண்டவர் நான்காவதாக நமக்கு தருகிற கிரீடம் மகிமையுள்ள வாடாத கிரீடம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனை கிரீடம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் என்ன செஞ்சு போகும் தெரியுமா? அழிந்து போகும், வாடி போகும். ஆனால் கர்த்தர் நமக்கு தருகிற கிரீடம் மகிமை உள்ளதாக இருக்கும், வாடாத கிரீடமாக இருக்கும். அல்லேலூயா. ஐந்தாவதாக தேவன் நமக்கு தருகிற கிரீடம் என்ன தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வாசிங்க பார்க்கலாம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை நீ என்ன செய்வேன்? உனக்கு தருவேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஐந்தாவதாக நமக்கு தருகிற கிரீடம் என்ன தெரியுமா? ஜீவ கிரீடம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த கிரீடம்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க? உலக பிரகாரமான கிரீடத்துக்கே நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. பரலோக கவர்மெண்ட்டு அதுலேயும் ராஜாதி ராஜா இயேசு மகாராஜா இறங்கி வந்து ஆயிரமான பல கோடி தேவதூதர்கள் முன்பாக, பல கோடி பரிசுத்தவான்களுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் நம்ம மத்தியில் இறங்கி வந்து பரலோகத்தில் உங்களுக்கு எனக்கும் தலையில் என்ன வைப்பார் தெரியுமா? சொல்லுங்கள், என்ன வைப்பார்?
இந்த கிரீடம் வேணுமா வேண்டாமா? எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? ஆசை இருந்தால் சொல்கிற மாதிரி செய்யணும். அல்லேலூயா. ஆசை மட்டும் இருந்தால் போதாது, என்ன செய்யணும்? வசனத்தில் என்ன சொல்லியிருக்காரோ அதன்படி நம்ம என்ன செய்யணும். முதலாவதாக நம்ம பார்க்குற கிரீடம் அழிவில்லாத கிரீடம். என்ன கிரீடங்க? இந்த அழிவில்லாத கிரீடத்தை 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். அதில் என்ன போட்டிருக்குன்னா, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பந்தயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன செய்யணும்? ஓடணும். பந்தய சாலையில் ஓடுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமுள்ளவர்களாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கங்க? இச்சை அடக்கம் அப்படின்னா அந்த செல்ஃப் கண்ட்ரோல். என்ன கண்ட்ரோலுங்க? நமக்கு ஆண்டவர் முதலாவதாக அழிவில்லாத கிரீடத்தை கத்த நமக்கு தரணும் அப்படின்னா இச்சை அடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் பார்த்திங்கன்னா, இந்த பந்தய சாலையில் நிறைய பேர் ஓடுறாங்க. ஆரம்பத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் பார்த்திங்கன்னா இயேசுவை பின்பற்றுவதில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக விசுவாசத்தோடு இயேசுவை பின்பற்றுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஆரம்பிக்கிற நிறைய பேர் பாதியிலே ஓட்டத்தை ஓடி என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா? சிலர் நின்றுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சிலர் பார்த்திங்கன்னா போயே ஆகணும், ஓடியே ஆகணும், வழி இல்லாமல் என்ன செய்வாங்க? அப்படி ஓடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆனால் சிலர் மட்டும்தான் எனக்கு முன்பாக தேவன் வைத்திருக்க அந்த லக்கை என்ன செஞ்சாங்கணும்? பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பல பலவீனங்கள் வந்தாலும் இழப்புகள் வந்தாலும் அதன் மத்தியில் என்ன செய்வான் தெரியுமா? எங்கிட்டும் கண்ணை திருப்பாம தேவன் தனக்கு முன்பாக வைத்திருக்க லக்க ஓடி அவங்க அந்த அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் இந்த வசனத்தை எழுதும் பொழுது கொரிந்து பட்டணத்தை மையமாய் வைத்து அவர் எழுதினார். கொரிந்து பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்னா, மிகப்பெரிய வியாபார ஸ்தலம் நிறைந்த ஒரு பட்டணம். அங்கே தான் எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சென்னையை சொல்லலாம், டெல்லியை சொல்லலாம், இப்படிப்பட்ட முக்கியமான தலைநகரங்களை சொல்லலாம். தலைநகரத்தில் எப்பயுமே பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பிஸியாக இருக்கும். எப்படி இருக்குங்க? பிஸியாக இருக்கும். அது மாதிரி அந்த பிஸி நிறைந்த உலகத்தில் எங்கெல்லாம் வியாபாரம் அதிகமாக இருக்குதோ, எங்கெல்லாம் பணப்புழக்கம் அதிகமாக இருக்குதோ, அங்கே கன்ஃபார்மாக விபச்சாரம் இருக்கும். என்ன இருக்கும்? விபச்சாரம், வேசித்தனம் நிறைந்து காணப்படும். கொரிந்தியர் அப்படின்னாவே என்ன அர்த்தம் தெரியுமா? விபச்சாரக்காரன் அர்த்தம். கொரிந்தியர் என்ன அர்த்தம்? விபச்சாரக்காரன். அப்போ அந்த கொரிந்து சபையில் சிலர் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த கொரிந்து பட்டணத்தில் சிலர் ரட்சிக்கப்பட்டு ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த சபை ஆரம்பிக்கப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக பேசினார். எப்பா, நீ கிரீடத்தை பெறணும், அழிவில்லாத கிரீடத்தை நீ பெறணும் அப்படின்னு நினச்சேன்னா உன் வாழ்க்கையில் நீ இச்சை அடக்கத்தோடு இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள. உன் வாழ்க்கையில் இச்சையடக்கம் இல்லை, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா கர்த்தர் உனக்கு என்ன தர முடியாது? அழிவில்லாத கிரீடத்தை தர முடியாது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இந்த பந்தய சாலை ஓடுறதில் ஏதாகிலும் உங்கள் ஓட்டத்தை ஏதாவது ஒரு காரியத்தினால் உங்கள் ஓட்டம் நின்று போயிருந்தால் இன்றைக்கு நீங்கள் தூசி தட்டிட்டு ஓடணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல உட்கார்ந்துடக்கூடாது. எந்த இடத்துல என்ன செஞ்சிடக்கூடாது? மார்ட்டின் லூதர் என்று சொல்லக்கூடிய தேவ மனிதர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை ஓடும்படி அழைத்திருக்கிறார். எதற்கு அழைத்திருக்கிறாரு? ஓடும்படி அழைத்திருக்கிறார். ஆனால் நீ ஓட முடியலையா? நடக்கையாவது செய். நடக்க முடியலையா? தவளையாவது செய். ஆனால் ஒரு இடத்துல என்ன செஞ்சிடாத? உட்காந்துடாத அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஆனால் இங்கே ஆவியானவர் நமக்கு சொல்கிற ஆலோசனை தெரியுமா? நீங்களும் நானும் ஓட வேண்டும். தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் என்ன செய்யணும்? ஓடணும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தின் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடணுமா? எப்படி ஓடணுமா? தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உன் ஓட்டத்தை தடை பண்ணுறதுக்கு, அழிவில்லாத கிரீடத்தை நீ பெற்றுக்கொள்ளாத கூடாதபடிக்கு உன் வாழ்க்கையில் ஓட்டத்தை தடை பண்ணுற 2 காரியம் இருக்குது. அது என்ன தெரியுமா? ஒன்று இச்சை, ஒன்று பாவம், இன்னொன்று என்ன தெரியுமா? பாரம். இது ரெண்டுமே கர்த்தர் உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை என்ன செய்ய விடாது? ஓடாது விடாது.
நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்ட பொழுது சபைக்கு வரும்பொழுது, கூட்டத்துக்கு வரும்போது உற்சாகமாக வருவாங்க. சபைக்கு காணிக்க கொடுக்குறது உற்சாகமாக கொடுப்பாங்க. ஊழியத்துக்கு போகணுமா அப்படியே உற்சாகமாக வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அங்கே அவங்க ஓட்டம் எப்படி இருக்கும்? ஹை ஸ்பீடில் இருக்கும். எப்படி இருக்கும்? எப்பயுமே புது தொழிலுக்கு போனால் எல்லாருமே எப்படி தான் ஓடுவான் சொல்லுங்கள்? எப்படி தான் ஓடுவாங்க? வேகமாக ஓடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? புது புண்ணு அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி நிறைய பேருக்கு புதுசாக தெரிஞ்ச எப்படி தான் இருக்கும்? போக போக புளிச்சு போகுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது மாதிரி தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இயேசுவை தேடுறது, ஜெபம் பண்ணுறது, காணிக்க கொடுக்கறது, ஊழியம் செய்யணுமா, நான் வர்றேன் பாஸ்டர், நான் வர்றேன் பாஸ்டர், நான் வர்றேன் பாஸ்டர் அப்படின்னு ஓடி வருவாங்க. அதுக்கடுத்து பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும்? கழுத தெரிஞ்சு எப்படி மாறும்? ஓட வேண்டிய ஆட்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா தவளை ஆரம்பிப்பாங்க. என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க? தவளை ஆரம்பித்து தவண்டாவது பரவாயில்ல. நம்ம ஆட்கள் ஒரு ஸ்டேஜில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் போக மாட்டேன், ஒரு இடத்துல என்ன செஞ்சிருவேன்? உட்காந்துருவேன்னு சொல்லி. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு மேல் உள்ள வசனம் வாசிங்க பார்க்கலாம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரோனுடைய குமாரனும் அவன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராளையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே கூட ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே என்ன செய்து விட்டார்கள்? கர்த்தர் இந்த தேராகவையும் இந்த ஆபிரகாமையும் கர்த்தர் அழைத்தார். எங்கிருந்து அழைத்தார்? ஊர் என்கிற விக்கிரக ஆராதனை நிறைந்த பட்டணத்தை விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற கானான் தேசத்துக்கு நீ என்ன செய்யணும்? புறப்பட்டு வா அப்படின்னு அழைப்பு கொடுக்கிறார். என்ன கொடுக்குறாருங்க? புறப்பட்டு. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவர் அழைக்கிறார் தேராகவை. இப்போ தேராக என்ன செய்தான் அப்படின்னா, யெகோவா தேவன் மேல் விசுவாசம் வைத்து தன்னுடைய குமாரன், மனைவி எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு சரிதானா என்ன செய்கிறான் என்றால் கானான் தேசத்தை நோக்கி புறப்பட்டு போனான். ஆனால் புறப்பட்டு போன பொழுது ஆரான் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் வருகிறது. ஆரான் இடம் வந்தோடனே அதே இடத்தில் தங்கி விட்டான். என்ன செய்து விட்டான்? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஆரம்ப நாட்களில் வியாதி, ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா பணப்பிரச்சனை, ஆரம்ப நாட்களில் பல போராட்டம் இருக்கும். கர்த்தர் அவர்களை ரட்சித்திருப்பார். அதுக்கடுத்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணியிருப்பாங்க. கர்த்தர் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தந்திருப்பார். கர்த்தர் வேலை வாய்ப்பை கொடுத்து ஒரு கொஞ்ச நேரம் சம்பளம் வரும். சம்பளம் வந்தோடனே இந்த கம்போர்ட் சோன் என்னத்துக்குள்ளே உட்காந்துருவாங்க. வசதி வாய்ப்பு வந்தோடனே கர்த்தர் கூலியும் செய்கிறது, கர்த்தரை தேடுறது, ஜெபம் பண்ணுறது எல்லாமே என்ன செஞ்சிருந்து தெரியுமா? குறைந்து போய்விடும். கர்த்தர் அழைத்தது கானான் தேசம் போக வேண்டும். ஆனால் தேராக உட்கார்ந்தது எங்க தெரியுமா? ஆரான்ல உட்கார்ந்தான். அவன் உட்கார்ந்தது மட்டுமல்ல, தன் மகனையும் என்ன செய்ய விட்டான்னா அதே ஆரான்ல உட்கார வச்சுட்டான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்க ஓட்டத்தை உட்கார வைப்பாங்க, கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற லக்க அடைய விடாதபடிக்கு உன் ஓட்டத்தை தடை பண்ணுவாங்க. நீ கவனமா இல்லை அப்படின்னா கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற லக்க நீ அடையவே முடியாது. கர்த்தர் ஏதோ ரட்சித்தாரே, ஏதோ அபிஷேகம் பண்ணார் நோக்கம் அல்ல. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டத்தை நீ செய்து முடிக்கும்படி அழைக்கப்பட்டவன். அந்த திட்டத்தை நீ செய்து முடிக்க வேண்டுமானால் நீ நல்ல போராட்டத்தை என்ன செய்யணும்? போராடணும். ஆனால் நிறைய பேர் என்ன செய்யறது இல்லை? நல்ல போராட்டத்தை போராடுறது இல்லை. என்ன போராட்டம் போராடுறது இல்லை? நல்ல போராட்டத்தை. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற லக்க நீ அடையணும் அப்படின்னா நீ கண்டிப்பாக நல்ல போராட்டத்தை என்ன செய்யணும்? போராடணும். வாழ்க்கை போராட்டம் இல்லாமல் ஜெயமே கிடையாது. ஆனால் விசுவாசம் இருந்தால் எதையும் ஜெயிக்கலாம். யார் மேலே விசுவாசம் இருந்தா? உன் மேலே விசுவாசத்தை வச்சு கர்த்தர் சொல்லலை. யார் மேலே விசுவாசம் வைக்கணும்? கர்த்தர் மேல விசுவாசம் வைச்சா அழிவில்லாத அந்த கிரீடத்தை நீ என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள. கர்த்தர் மேல விசுவாசம் வச்சா இச்சை அடக்கத்தை வெறுக்க, கர்த்தர் மேல
மேலே விசுவாசம் வைத்தால் உன் வாழ்க்கையில் பாவமும் உன் ஓட்டத்தை தடை பண்ண முடியாது, பாரமும் உன் ஓட்டத்தை என்ன செய்ய முடியாது தடை பண்ண, கம்ஃபர்ட் சோனும் உன் ஓட்டத்தை என்ன செய்ய முடியாது தடை பண்ண முடியாது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க பார்க்கலாம். மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும். முதல்ல ஆண்டவர் அன்பா என்ன செய்கிறார்னா அழைப்பு கொடுக்குறார். இது முதல் அழைப்பு. என்ன அழைப்பு? முதல் அழைப்பு. ஆனால் அந்த முதல் அழைப்பில் இவங்க எங்கே வந்து எங்கே உட்காந்தாச்சு? ஆரான் மட்டும் வந்து அங்கே என்ன செய்து விட்டார்கள்? தங்கி விட்டார்கள். எங்கே வந்து தங்கியாச்சு? ஆண்டவர் அழைத்தது கானானுக்கு போக வேண்டும். இப்போ உங்களை சபையை கர்த்தர் எதுக்கு அழைத்து இருக்கிறார்? பரம கானானுக்கு போகணுங்கிறது தான் கர்த்தர் உங்களை அழைத்த நோக்கம். பரம கானானுக்கு போகணும் அப்படின்னா ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஏதோ அபிஷேகம் பெற்றோம், ஏதோ காணிக்க கொடுத்தோம் அப்படின்னு வாழ்கிறதுக்கு கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. உன் வாழ்க்கையில் நீ விசுவாசத்தை பிடித்து கொண்டு கடைசி வரைக்கும் கரை திரை இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்து அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புகள் நடத்தி பரலோகத்துக்கு நேராக நீ என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் போக பிரயாசப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்தோடனே அதுக்கடுத்து ஜெப கூட்டத்தை விட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? சில ஆட்களை பார்த்தீங்கன்னா தனக்கு ஒரு தேவை அப்படின்னா 10 நாள் ஜெப கூட்டம் இருந்தாலும் 10 நாள் ஜெபத்துக்கு வருவாங்க. அந்த ஜெபம் வந்து வேலை கிடைக்கும் பாருங்க, அதுக்கடுத்து ஜென்மத்தில் என்ன செய்ய மாட்டாங்க? திரும்பி பார்க்க மாட்டாங்க. சரி வீட்டிலையாவது ஜெபம் பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஜெபம் பண்ண மாட்டாங்க. கர்த்தரை தேடுறாங்கன்னா என்ன செய்ய மாட்டாங்க? தேட தன்னுடைய தேவை திருப்தியாகி விட்டால் நிறைய பேர் தேவன் தனக்கு வச்சிருக்க லக்க அடையிறதே. தேவ பிள்ளையே, கர்த்தர் ஆபிரகாமை முதலாவது அழைத்தார். ஆனால் அவன் வந்து ஆரான் மட்டும் தங்கிவிட்டான். அவங்க அப்பா தடை பண்ணிட்டார். என்றைக்குமே உங்கள் ஓட்டத்தை தடை பண்ணுறதுக்கு சுற்றி இருக்கிற ஆட்கள் ரெடியாக தான் இருப்பான். நீங்கள் ஜெபம் உங்களை ஜெபம் பண்ண விட மாட்டான். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய விட மாட்டான். தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற தரிசனத்தை என்ன செய்ய விட மாட்டான்? அடைய. ஆனால் நீங்கள் கிரீடத்தை பெறணும் அப்படின்னா ஜெயம் கொள்றவன் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. போராடுறவன் தான் என்ன செய்ய முடியும்? வெற்றிக்கொள்ள. நீங்கள் சாக்கு போக்கு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிட்டாங்க, இவங்க இது பண்ணிட்டாங்க, எனக்கு வீட்டில் வேலை இருந்துச்சு பாஸ்டர், எனக்கு அது இருந்துச்சு பாஸ்டர் அப்படி நீங்கள் சாக்கு போக்கு சொன்னீங்கன்னா சாக்கு போக்கு சொல்லுகிற ஒரு நபரும் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள. சோம்பேறியின் ஆத்மா விரும்பி ஒன்றையும் பெற முடியாது. அடுத்த வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க. அடுத்து சரி போதும், கவனிங்க. இங்கே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது முதல் அழைப்பு. 2வது அழைப்பு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அங்கே முதல்ல என்ன சொன்னார்? வான்னு சொல்லி அன்பான அழைப்பு. இங்கே கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். என்ன கொடுக்குறாரு? இங்கே வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ உன் வீட்டை சாக்கு போக்கு சொல்லாத, உன் சூழ்நிலையை சாக்கு போக்கு சொல்லாத. நிறைய பேர் வந்து கர்த்தரை தேடுறதுக்கு, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுக்கு, ஜெபம் பண்ணுவதற்கு என்னத்தை சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு அதாகி போச்சு பாஸ்டர், எனக்கு இதாகி போச்சு பாஸ்டர். இப்படி சாக்கு போக்கு சொல்கிறவங்க ஒரு நாளும் தேவன் வைத்திருக்கிற லக்க அடையவே. ஆண்டவர் சொல்லுகிறார், எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள், அசுத்தனும் வெறுத்த சேதனம் இல்லாதவனும் இனி உன் வழியை கடந்து வருவதில்லை. உன் தூசியை தட்டிட்டு என்ன செய்ய?
எழும்புங்கார். சாக்கு போக்கு சொல்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற லக்கை நோக்கி என்ன செய்யுங்க, ஓடுங்க. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சும்மாவே உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்காது, அவங்களுக்குன்னு ஒரு தரிசனம் இருக்காது, அவங்களுக்கு ஒன்று எதிர்பார்ப்பு இருக்காது. ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்கிறோம், ஏதோ செத்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. கர்த்தர் உன்னை குறித்து பெரிய திட்டம் வைத்திருக்கிறா. அநேக ஆத்துமாக்கள் உன் மூலமாக ரட்சிக்கப்படணும். நீ ஜெபிக்கிறது மூலம் தேவ ராஜ்யம் கட்டப்படணும். இதற்காகவே தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தர் உன்னை பிடித்திருக்கிறார். அல்லேலூயா. இதுக்காக நம்ம ஓடணும். நான் ஓட்ட பயிற்சியில் வெற்றி பெறணும்னா நீங்கள் எப்படி ஓடணும் தெரியுமா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11 அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு. எப்படி தொடர்றாரா? ஐயா, உங்கள் பந்தயத்தில் நீங்கள் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா எப்படி தொடரணும்? ஆசையாக தொடரணும். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட பொழுது இயேசுவை தேடும்போது எப்படி தான் தேடுவாங்க? ஆசையாக தேடுவாங்க. பைபிள் வாசிக்கணும் எப்படி வாசிப்பாங்க? ஆசையாக வாசிப்பாங்க. ஊழியம் செய்யணும் எப்படி செய்வாங்க? ஆசையாக செய்வாங்க. ஆனால் 2-3 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பைபிள் வாசிக்கிறது கடமையாக மாறிடும். ஒரு 5 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கடனுக்காக மாறிடும். எப்படி மாறிடும்? முதல்ல எப்படி இருக்குது? ஆசையாக இருக்குது. எந்த காரியமும் முதல்ல எப்படி தான் இருக்குது? உங்களை ஒரு இடத்துல புதுசாக வேலைக்கு விட்டா நீங்கள் முதல்ல எப்படி செய்வீங்க சொல்லுங்கள்? ஏன்னா புதுசு. எப்படி? நான் வேலை பார்த்து நான் எதிர்பார்த்த வேலை கிடைத்து விட்டது பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா 6 மாதம் பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா அவ்வளோ உற்சாகமாக வேலையில் பார்த்தீங்கன்னா ஆசையாக ஓடுவாங்க. அடுத்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஐயோ இங்கே போனால் வீட்டில் ஒரு வேலையை என்ன செய்ய முடியல அப்படின்னு கடமையாக மாறும். எப்படி மாறும்? கடமை. அதனால் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். அடுத்து கொஞ்ச நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி மாறிடும்? கடனுக்கு மாரடிக்கிறது. எதுக்கு மாரடிக்கிறது? ஹலோ, உன் ஓட்டத்தை தடை பண்ணுறது எதுன்னு தெரியுதா? எது? கடமையா அல்லது கடனா? கடனுக்கு மாறிடுச்சுன்னா உன் ஓட்டத்தை முடிக்கவே முடியாது. எப்படி ஓடினா தான் முடிக்க முடியும்? ஆசையாக ஓடணும். பக்கத்தில் அப்படி சொல்லுங்கள், இயேசுவை தேடி ஆசையாக வர்றீங்களா, இல்லை கடமைக்கு வர்றீங்களா, இல்லை கடனுக்கு வர்றீங்களா? இப்போ தான் தெரியுது ஏன் ஜெபிக்க முடியல. எனக்கு தெரியுது பாஸ்டர், நான் கடனுக்கு உட்காரனால தான் ஜெபமே என்ன செய்ய மாட்டேங்குது. ஜெபம் பெற எப்படி வரும்? உட்காந்தா ஜெபம் வர மாட்டேங்குது. எப்படியா வரும்? ஆசையாக உட்காந்தா ஜெபம் வந்து என்ன செய்யும்? கடன் வரும். இல்லைன்னா புல் டவுசர் வச்சு என்ன செய்ய வேண்டியிருக்கும்? தள்ள வேண்டிய வாயை தர, கண்ணை மூடு, கையை தட்டு, காலை தூக்கு. இப்படி தள்ளாத சில ஆட்களுக்கு அந்நிய பாஷை பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்கு போனால் சில ஆட்கள் அந்நிய பாஷை பேச மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்படின்னா நம்ம ஆட்களுக்கு இங்கே புல் டவுசர் வச்சு தட்டி விட்டோடனே என்ன வருது? அந்நிய பாஷையில் பேசுவாங்க. அல்லே லூயா பிரைஸ்லாம் இருக்கு பாஷா கதார் ரபா கதார். இங்கே தான் பார்த்தீங்கன்னா வாய் பார்த்தீங்கன்னா வானளவு திறக்கும். காலையில் வச்சு வாயை திறங்கடானா வாயை வேலை செய்ய மாட்டாங்க. ஊமச்சாமி மாதிரி இப்படி உட்காந்துருப்பாங்க. பிறகு தூக்கம் வருமா வராதான்னு கேட்குறேன். ஹலோ, கூட்டத்துக்கு வரும்போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வாய் அப்படி பழக்கம். வானளவு நிறைய பேருக்கு பழக்கம். பார்த்துருக்கீங்களா? கூட்டத்தோடு சத்தம் ஒன்றா நிறைய பேருக்கு ஆசை. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் வாய் என்ன செய்யாது? திறக்காது. ஹலோ, ஆசையாக செஞ்சீங்கன்னா 10 மணிக்கு இங்கே ஜெபம் அப்படின்னா எத்தனை மணிக்கு வருவீங்க சொல்லுங்கள்? இப்போ கடமையாக மாறும்போது எத்தனை மணிக்கு வருவீங்க? 10 மணிக்கு முள்ளு தாண்டாமல் அப்படி வந்து நிற்பீங்க. கடனுக்கு மாரடிச்சு எப்போ வருவீங்க? சபைக்கு போகிறது இதை உண்மை. நீங்கள் உங்களை நிதானித்து பாருங்களேன்.
ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள், ஐயோ ஞாயிற்றுக்கிழமைனாமே அப்படி நம்ம ஆட்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசு சன்னிதானத்தில் ஆனந்தமே அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே குளிக்க போவாங்க. பாட்டு பாடிட்டே சீக்கிரம் கிளம்பு, இன்னைக்கு நம்ம போய் கர்த்தரை ஆராதிக்கணும், இன்னைக்கு கர்த்தரை துதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமாக கிளம்பாங்க. இப்போ எப்படி கிளம்பாங்க தெரியுமா? சீக்கிரம் நேரம் ஆயிடுச்சுல அடிக்கடி கடிஞ்சுக்கிட்டு. இது கடமை. இது என்னதான் மாறுது? கடமையாக மாறுது. அடுத்து ஒரு ஸ்டேஜ் இருக்குது. சீக்கிரம் கிளம்புப்பா அப்படின்னு நேரம் ஆகி போச்சு. இது என்னதான் மாறுது? கடனுக்கு மாறிடுச்சிருச்சு. என்ன மாறிடுச்சு? இப்போ உங்கள் ஓட்டத்தை தடை பண்ணுறது இது எதுவும் தெரியுதா? இப்படி ஓடுற ஆட்கள் எங்கே போய் சேர முடியாது, லக்க அடையவும் முடியாது, பரலோகத்தை நினைக்கவும். அப்போ ஓடணும் அப்படின்னா என்ன கண்ட்ரோல் வேணும்? செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். என்ன கண்ட்ரோல் வேணும்? ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்ட பொழுது காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஹல்லேலூயா சோத்திரம் ஆண்டவரே, காலை தூரம் முடி கிருபை எப்படி இருக்குது, புதிதாக இருக்கிறது, சோத்திரம் ஆண்டவரே அப்பா அவனுடைய கிருபைக்காய் சோத்திரம், நல்லது நடந்ததுக்காய் சோத்திரம், ஹல்லேலூயா அப்படின்னு பாட்டு பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போவோம். இப்போ கடமை எப்படி வரும் தெரியுமா? 5 மணிக்கு எந்திரிச்சு உட்காருங்க. 5 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. 5 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. ஆனால் எந்திரிச்சு ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே அப்படியே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம். அதோடு அப்படியே ரூமு போய் அப்படியே மூஞ்ச ஒழுங்க எது கழுவுறோன்னு தெரியாது, கழுவிட்டு அப்படி வாயை கொஞ்சம் கொப்பளிச்சுட்டு அப்படி கொஞ்சம் நீட்டி நெளிச்சு வந்து அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹல்லேலூயா நல்லவரே மக்கள் சோத்திரம் வல்லவரே. இது கடமை. இது என்னது? ஏதோ உட்காந்து ஜெபம் பண்ணுமேனு 1 மணி நேரம் என்ன செஞ்சுருவாங்க? ஜெபம் பண்ணிடுவாங்க. என்னையவே பாஸ்டர் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சில ஆட்கள் நினைக்கிறீங்க. உண்மையை தானே சொல்ல முடியும், பொய்யவா சொல்ல முடியும்? அடுத்து கடன் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. எந்த ஸ்டேஜ்? இப்போ எப்படி இருப்பாங்க தெரியுமா? 5 மணிக்கு வாட்சை பார்ப்பாங்க. அது வேற கூப்பிட்டுக்கிட்டு இருக்கப்பா, அது வேற என்ன செய்யுது? கூப்பிடுது. ஒரு நாள் ஜெபம் பண்ண என்ன அமுக்கு பட்டனே என்ன செய்ய டமுக்கு நம்பிக்கிட்டு குரட்டை விட்டு என்ன செய்வாங்க? தூங்கி 6 மணிக்கு எந்திப்பாங்க. எத்தனை மணிக்கு எந்திப்பாங்க? எந்திரிச்சு ஐயோ நம்ம தூக்கிட்டோமா அப்படி அதுக்கு கடனுக்கு மாறடிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணி அதுக்கு சீக்கிரமாக முடிச்சு ஏன்னா பிள்ளைகளுக்கு சமையல் சட்டி மானம் எல்லாத்தையும் கழுவி என்ன செய்ய வேண்டியிருக்கு? அனுப்ப வேண்டியது. ஹலோ, எப்படி ஓடுறீங்க? யோசித்து பாருங்கள். ஆசையாக ஓடுறீங்களா? நாங்கள் இந்த கூட்டத்துக்கு வர்றவங்களையும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆரம்ப நாட்கள் எப்படி வருவாங்க தெரியுமா? அப்படி கண்ணு மாதிரி க்ளீனாக வருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வண்டி என்ன செய்யும்? லேட்டாக வரும்போதே கண்டுபிடிச்சிக்கலாம். இது எதாவது மாறிக்கிட்டு இருக்குது, கடமையாக மாறிக்கிட்டு இருக்குது. சீக்கிரத்தில் எல்லாம் மாறிடும். எப்படி மாறிடும்? கடனுக்கு மாறுறவங்க எப்படி வருவாங்க தெரியுமா? மாதத்தில் 1 நாள் மட்டும் வந்து என்ன செய்வாங்க? நாங்கள் இருக்கிறோம் பாஸ்டர், என்ன செய்கிறீங்க? எங்களை விட்டுறாதீங்க, என்ன செஞ்சிடாதீங்க, எங்களை என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க பாஸ்டர் அப்படின்னு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? பக்கத்தில் எப்படி சொல்லுங்கள், எப்படி வர்றீங்க கேளுங்க, எப்படி வர்றீங்க பார்த்தா அப்படி தான் தெரியுது அப்படிங்கல. ஹலோ, அதனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஓட்டத்தை தடைபட்டு இருந்தால் நீங்கள் ஓடத் தொடங்குங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். மெதுவாக ஓடிக்கிட்டு இருக்கிற நீங்கள் மறுபடியும் வேகமாக ஓடத் தொடங்குங்க. மறுபடியும் நல்லா ஜெபிக்க தொடங்குங்க. மறுபடியும் நல்ல வேதத்தை ஆசையாக வாசிக்க பழகுங்க. மறுபடியும் உற்சாகமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்ய பழகுங்க. மறுபடியும் கர்த்தருக்கு உற்சாகமாக தசமமாக கொடுக்க பழகுங்க. மறுபடியும் தேவ பிள்ளைகளோடு இணைந்து சேர்ந்து ஜெபிக்க பழகுங்க. அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்கள் ஓட்டத்தில் ஏதாவது அப்படி தவண்டு போயிருந்தால் இன்றைக்கி ஆண்டவர் உனக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறா. உன் வாழ்க்கையில் துவண்டு போயிருக்கிற நீ அந்த தூசியெல்லாம் தட்டிட்டு பலபடிக்கு எப்பயும் போல நீ என்ன செய்? ஆசையாக வேகமாக ஓட ஆரம்பி. கர்த்தர் உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட விசுவாசத்தை தூக்கிட்டு என்ன செய்ய? ஓட ஆரம்பி, போராட ஆரம்பி. என்ன செய்ய ஆரம்பி? போராடணும். நிறைய பேர் ஆரம்ப நாட்களில் விசுவாசத்தில் போராடுவாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? இன்றைக்கு அநேகர் சோதனை எதிர்த்து போராடுவதே இல்லை. எதை எதிர்த்து போராடுறது இல்லை?
அநேகர் ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்ட பொழுது பாவத்தோடு எதிர்த்து நின்று போராடி பாவத்துக்கு ஒத்துட்டு போக மாட்டாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள் கொஞ்சம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா பாவத்தோடு ஒத்து ஊதி அதோடு சேர்ந்து ஓட ஆரம்பிப்பாங்க. பாவத்தை எதிர்த்து தான் போராடணுமே ஒழிய பாவத்தோடு ஒத்து போகும்படி கர்த்தர் நம்மளை என்ன செய்யல, அழைக்கவே. சோதனை எதிர்த்து போராடணும், பிசாசை எதிர்த்து போராடணும் விசுவாசத்தில். ஆண்டவர் அதற்கு தான் உன்னை அழைத்திருக்கிறார். ஆனால் அநேகர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப நாட்களில் விசுவாசத்தில் எதிர்த்து போராடுவாங்க, சோதனை எதிர்ப்பாங்க, பாவத்தை எதிர்ப்பாங்க, உலகத்தை எதிர்ப்பாங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டாங்க. ஆனால் அநேகர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம். ஆமாம், அவங்களும் படமாக்குறாங்க, நம்மளும் தான் படமாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம். சும்மா நேரமே போக மாட்டேங்குது. ஏதாவது செல்ஃபோனில் நாடகம் வருதா, உட்காந்து கொஞ்சம் நேரம் என்ன செய்வோம், பார்ப்போம். அக்கா தான் கூப்பிட்றாருல, கொஞ்சம் நேரம் அப்படி பார்ப்போம். என்ன செய்வோம், கொஞ்சம் நேரம் பார்க்க நல்லா தான் இருக்குது பாஸ்டர். ஆமாம் பாஸ்டர், அதையும் கொஞ்சம் நேரம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. பிறகு ஜோம் பண்ணும்போது இப்படி தான் இருக்குது, சூப்பராக இருக்குது பாஸ்டர். இப்படியும் செஞ்சுக்கிடுவோம், அப்படியும் செஞ்சுக்கிடுவோம். எப்படி செஞ்சுக்கிடுவோமா, எப்படி இப்படி செஞ்சுக்கலாம், அப்படி செஞ்சுக்கலாம். சரிதானே? என்ன எப்போ பார்த்தாலும் ஏசு பைத்தியமாக இருக்கிற. கொஞ்சம் வா, நம்ம சினிமா தேட்டருக்கு கொஞ்சம் என்ன செய்வோம், உங்கள் பாஸ்டர்களை தெரியவா போகுது. பாஸ்டருக்கு தெரிஞ்சால் என்னப்பா, நம்ம போவேண்டாம் மாப்பிள்ளை. எதுக்கு பாதுகலாம் போய்கிட்டு நம்ம எங்கே பார்த்துடலாம், செல்ஃபோன்லேயே பார்த்துடலாம். நிறைய பேர் எங்கெங்கன்னா கொஞ்சம் சுட்டி டிவி, கொஞ்சம் அந்த டிவி இந்த டிவியில் இப்போ மறட்டாங்க. நிறைய பேர் யூடியூப் தான் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அதனால் யூடியூப்பில் நிறைய பேர் என்ன செஞ்சிருது, மூழ்கிறது. என்னென்ன படம் வேணுமோ எல்லாத்தையும் எங்கே உட்காந்து பார்த்துடுறது. அங்கே பார்க்கும்போது சிரிக்குது, இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ஹல்லேலூயா பிரைஸ்ல என்ன செய்யுது, தட்டுறது. இதுதான் ஒத்த வேஷம். என்ன தேசம், தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை எதுக்கு அழைச்சிருக்கார் தெரியுமா? இதெல்லாம் தட்டிட்டு ஓடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். ஆனால் இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறது இல்லைன்னா, சோதனை எதிர்த்து போராடுறதில்லை, பாவத்தை எதிர்த்து ஓடுறதில்லை, பாவத்தை பாலை போல பருக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னத்தை பருக ஆரம்பிச்சிட்டாங்க? சென்னையில் ஓரினை சேர்க்கை அப்படின்னா நம்ம ஒரு காலத்தில் பெருசாக பார்த்தோம். சாராயம் குடிக்கிறது அப்படின்னா பெருசாக பார்த்தோம். ஒரு காலத்தில் யாராவது சாராயம் குடித்தா அப்படி திட்டுவோம். இப்போ நம்ம நாட்டில் எப்படி பேசுகிறான் தெரியுமா, உன் நாட்டில் எவன் தான் குடிக்காமல் இருக்கான். எப்படி நாட்டில் என் கணவனார் குடிச்சு நடிக்கிற, இதெல்லாம் ஒரு பெருசாக என்ன செய்யாத. எப்படி காதல் பண்ணிட்டு ஓடி போயிட்டான். நாட்டில் எவன் தான் ஓடாமல் இருக்கிறான். நாட்டில் எப்படி எப்படி ஒத்த வேஷம் போது பாருங்க. ஹலோ, கர்த்தர் இதுக்கு ஒன்று அழைக்கவே. தேவ பிள்ளையே, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். புறஜாதியருடைய மார்க்கங்களை என்ன செய்யாதிருங்கள், கற்றுக்கொள்ளாதிருங்கள். வழியிலே நின்று பூர்வ காலத்து பாதைகள் எவைகள் என்று விசாரித்து அதுக்கு நேரம் திரும்புங்க. எரேமியாவில் கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 12ஆம் வசனம் வரும்னு நினைக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். பூர்வ கால பாதைகளை நின்று வாசிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருவீங்களா? எரேமியாவில் பூர்வ கால பாதைகள் 6:16 வாசிங்க பார்க்கலாம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்குமா? உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வேணும், சமாதானம் வேணும் அப்படின்னா பூர்வ பாதைக்கு திரும்புங்க. விட்ட ஜெபத்தை தொடருங்க, விட்ட ஆவிக்குரிய ஐக்கியத்தை தொடருங்க, சபைக்கு ஒழுங்காக போங்க, கூட்டத்துக்கு ஒழுங்காக வாங்க, உற்சாகமாக கர்த்தருக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க, விட்ட ஊழியத்தை என்ன செய்யுங்க, தொடருங்க. அதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறார். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன கொடுக்கப்படும்? அழிவில்லாத கிரீடத்தை கர்த்தர் என்ன செய்வார், தருவார். அல்லேலூயா. பந்தய சாலையில் ஓடணும் அப்படின்னா சுயத்தை வெறுத்தவங்க மட்டும்தான் ஓட முடியும். யார் ஓட முடியுங்க? யார் வெறுக்கணுங்க? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை என்ன செய்ய கடவன்,
நல்லா கவனிக்கணும். சிலுவை மரணம்ங்கிறது சாதாரண மரணம் அல்ல. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிலுவை மரணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தனக்குன்னு சுய விருப்பம் எதுவுமே கிடையாது, தனக்குன்னு சுய ஆசை எதுவுமே கிடையாது, தனக்குன்னு சுய நோக்கம் எதுவுமே கிடையாது, தனக்குன்னு சுய திட்டம் எதுவுமே கிடையாது. எல்லாமே யாருடைய திட்டம் மட்டும்தான்? யாருடைய திட்டம் மட்டும்தான்? தேவனுடைய திட்டம். அப்போ ஒருவன் இயேசுவை பின்பற்றி வர விரும்பணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்குன்னு சுய ஆசை நோ, உங்களுக்குன்னு சுய விருப்பம் நோ, உங்களுக்குன்னு சுய திட்டம் நோ, உங்களுக்குன்னு சுய நோக்கம் நோ. இயேசுவை பின்பற்றி வரணும்னா தன்னைத்தானே வெறுத்து, இதெல்லாம் மறிக்கிற இடம் தான் சிலுவை. அல்லேலூயா. சிலுவை என்றால் என்ன? நீ ஜெபிக்கிற இடத்துல உன் சுயம் அழிக்கப்படும். எந்த இடத்துல? வேதத்தை தியானிக்கும் போது, நீ ஜெபம் பண்ணும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? 1 மணி நேரமாவது நீ ஜெபிக்கும் பொழுது உன் சுயம் பலிபீடத்தில் வைக்கப்பட்டு அக்கினினால் தகனிக்கப்படுகிறது. அல்லேலூயா. 1 மணி நேரம் கூட நீ ஜெபிக்கல அப்படின்னா நீ என்ன பண்ணுறனா, உன் சுயத்தோடு ஓடுறேன்னு அர்த்தம். சுயத்தோடு ஓடுறவங்க லக்க அடைய முடியாது, அவர்கள் அழிவில்லாத கிரீடத்தை பெற. இயேசுவை பின்பற்றி வர விரும்பினால் உன்னை நீ வெறுக்க வேண்டும். ஜெபம் பண்ணணும், முழங்கால நின்று என்ன செய்யணும்? என்ன பண்ணணுங்க சொல்லுங்க? உன்னால் ஜெபிக்கவே முடியாத ஜெப அறையில் போய் உட்காந்துடணும். உன்னால் ஒன்றுமே முடியலையா, தேவ சமூகத்தில் போய் அமைதலாக உட்காந்துரு, ஆவியானவனை பலப்படுத்துவா. ஆனால் அதுக்காக அந்த ஜெப நேரத்தில் வேற வேலை செய்யாத, பைபிள் வாசிக்கிற நேரத்தில் வேற வேலை செய்யாத. நீ அப்படி போய் உட்கார்ந்தேன்னா பரிசுத்த ஆவியானவர் உனக்கு ஜெபிக்க என்ன செய்வார்? ஜெபிக்கிற இடம் தான் சுயம் சாகிற இடம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிலுவையை சுமத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் இயேசுவுக்காக உனக்குன்னு இருக்கிற எல்லா சுய ஆசைகள், சுய விருப்பங்கள், சுய நோக்கங்கள், சுய திட்டங்கள் எல்லாம் சாகடிச்சு, என் சித்தம் அல்ல உங்க சித்தம் மாத்திரமே என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அர்ப்பணிக்கிறவனே சீசன். ஒருவன் இயேசுவின் சீசனா மாறணும் அப்படின்னா தன்னை தானே என்ன செய்யணும்? சிலுவை என்பது தன்னை மறிக்கிற இடம் தான் சிலுவை. எது மறிக்கணும்? உன் சிந்தனையில் சுய சிந்தனை என்ன செய்யக்கூட இருக்கக்கூடாது, தேவனுக்கு பிரியமானதை மட்டும் சிந்திக்கணும். அங்கே சுயம் சாகும். எப்போ உன் சிந்தனைகள் ஆவிக்குரிய சிந்தனையாய் மாறுதோ அப்போ நீ சிலுவையை தூக்குறேன்னு அர்த்தம். எப்போ நீ மாம்ச சிந்தை உள்ளவனாக இருக்கிறாயோ அப்பொழுது நீ சிலுவையை தூக்கலைன்னு அர்த்தம். கர்த்தர் உன்னை அழைத்தது ஆவியின் சிந்தையின்படி நீ சிந்திக்க வேண்டும், மாம்ச சிந்தையின்படி நீ சிந்திக்க கூடாது. முதலாவது சிந்தனையில் மாற்றம், ரெண்டாவது தான் செயல்களில் மாற்றம் வரும். அல்லேலூயா. உன் ஆசை நல்ல ஆசை, தேவனுக்கு ஏற்ற ஆசையா இருந்தால் உன் செயல்களும் தேவனுக்கு ஏற்றவைகளாக இருக்கும். உன் ஆசை சரியில்லை, உன் விருப்பம் சரியில்லை அப்படின்னா உன் செயல்களும் விருப்பம் ஒழுங்காவே இருக்கவே. சிம்சோனை பாருங்க, கர்த்தர் அழைத்த லக்கு, அவன் பெலிஸ்தரின் கையில் நின்று என்ன செய்யணும்? இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யணும்? ரட்சிக்க வேண்டும் என்பதுதான் தேவன் அழைத்த நோக்கம். ஆனால் அவனை குறித்த ஆவியானவர் எழுதும்போது இவ்விதமாய் சொல்லுகிறார். வாசிங்கள் பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்க. கர்த்தருடைய ஆவியானவர் ஏவத் தொடங்கினார். ஒரு வசனம் வரும், அவன் பெலிஸ்தரின் கையில் நின்று அவர்களை ரட்சிக்க தொடங்குவான்னு போட்டிருக்கான், ஆனால் முடிப்பான்னு போட்டிருக்காது. சரிதானா? அந்த வசனத்தை கண்டுபிடிக்க முடியுமா? திராட்சரசம் அதுவும் குடியான், அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, அப்படி தான் வருதோ. ரட்சிக்க தொடங்குவான்னு ஒரு வசனம் வரும், ஆனால் முடிப்பான்னு போட்டிருக்காது. சரி, நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க.
சிம்சோனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன பணியை ஆரம்பித்தான், ஆனால் முடிக்கவில்லை. 13:5 வாசிங்க பார்க்கலாம். நீ கர்ப்பந்தரிக்கு ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி பரலாகாது, பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். ஆரம்பிப்பான், ஆனால் முடிக்க மாட்டான் அப்படிங்கிறத கர்த்தர் ஆரம்பத்திலே சொல்லிட்டார். நிறைய பேர் இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் என்ன செய்யறது இல்லை தெரியுமா? முடிக்கிறதில்லை. இதனால தான் ஆவியானவர் எழுதினார், முடிவு பரிந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். தேவ பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்டது சந்தோஷம், நீ அபிஷேகம் பெற்றது சந்தோஷம், நீ சபைக்கு கூட்டத்துக்கு வர்றது ரொம்ப சந்தோஷம். ஆனால் உன் வாழ்க்கையில் கர்த்தர் உனக்குன்னு வைத்திருக்கிற இலக்கை நீ முடிக்க வேண்டும். முடிக்கிறையா? அதான் இப்போ கேள்வி. ஆனால் இந்த சிம்சோனுக்குள்ள 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவனுக்குன்னு சுய ஆசை இருந்துச்சு, தேவ திட்டமும் இருந்துச்சு. ஆனால் அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? சுய ஆசை, சுய விருப்பம், சுய நோக்கம், சுய திட்டம். அவன் புறஜாதி பெண்ணை கல்யாணம் முடித்தான், கடைசியில் அவன் இன்னொருத்தனுக்கு கொடுக்கப்பட்டான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள நிறைய தேவையில்லாத இச்சைகள், ஆசைகள். ஒரு பக்கம் அபிஷேகம் இருந்தது, ஒரு பக்கம் தேவ திட்டம் இருந்தது. ஆனால் அந்த திட்டத்தை அவன் நிறைவேற்றலை. அவன் தன்னுடைய மாம்சம் மனசு என்ன விரும்புதோ அதை மட்டும்தான் செய்து முடித்தான். அதனால் அவனுடைய முடிவு தெளிலால் மடியிலே கண் குருடாக்கப்பட்டவனாய் போனான். தேவ பிள்ளையே, உன்னை குறித்த தேவ திட்டத்தை நிறைவேற்றணுங்கிற பரிசுத்தனுடைய அக்கினி உன் இருதயத்துக்குள்ள எப்பொழுது என்ன செய்யணும் தெரியுமா? கொழுந்து விட்டு எரியணும். ஏதோ வந்தோம், ஏதோ போனோம், ஏதோ ஜோம் பண்ணோம், ஏதோ 10ஓட ஒன்று. நிறைய பேருக்கு இன்னைக்கு திருப்தி என்ன தெரியுமா? சுய ஆராதனை விருப்பம். ஏதோ நான் கூட்டத்துக்கு இன்னைக்கு வந்துட்டேன், ஏதோ நான் ஜோம் பண்ணிட்டேன், இதை இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? ஆவியானவர் நிரப்பினார், ரொம்ப சந்தோஷம். எதுக்குமா உன்னை நிரப்பினாரு? எதுக்கு கர்த்தர் உனக்கு கிருபை கொடுத்திருக்கிறா? கர்த்தர் எதற்கு உனக்கு மகிமையை கொடுத்திருக்கிறா? கர்த்தர் எதற்கு உன்னை ராணியாக மாற்றி இருக்கிறா? இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு சகாயம் வேறொரு இடத்திலிருந்து என்ன செய்யும்? தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை அழைத்த நோக்கம், திட்டத்தை நீ நிறைவேற்றினா மட்டும்தான் அழிவில்லாத கிரீடத்தை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க, பாதியிலே நிறைய பேர் என்ன செய்கிறாங்க தெரியுமா? நின்று விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து 70 சீசர்களை அழைத்திருந்தார். அந்த 70 சீசர்கள் ஆரம்பத்தில் இயேசுவோடு இணைந்து சந்தோஷமாக ஆசையாக ஒளி செஞ்சாங்க. வந்து சொன்னாங்க, உமது நாமத்தில் பிசாசை துரத்தின ரொம்ப ஓடிடுச்சு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஹாய் பூய்னா இயேசு கிறிஸ்து ஒரு உபதேசம் சொன்னார். என் ரத்தத்தை பானம் பண்ணி என் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு, இதை புசித்தாதான் நீ பரலோகம் வர முடியும் அப்படின்னாரு. இந்த உபதேசம் கடினமாக இருக்குன்னு சொல்லி முதற்கொண்டு அவர்கள் பின்வாங்க தொடங்கினார்கள் என்று யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து 12 சீசர்களை பார்த்து கேட்பார், எப்பா நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? உடனே பேதுரு சொல்வான், யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. தேவ பிள்ளையே, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஆசையாக கர்த்தரை பின்பற்றுறாங்க. ஆரம்ப நாட்களில் கர்த்தருக்கா கொடுக்கறது ஆசையாக கொடுப்பாங்க, ஆரம்ப நாட்களில் ஊழியம் செய்யணும் ஆசையாக செய்வாங்க. ஆனால் தொடங்குற நீ பாதியில் நின்றுட்டியா? தொடங்குற நீ உன் லக்க முடிச்சிருக்கிறியா? உனக்குள்ள வெறித்தனம் வரணும், 1000 மடங்கு நான் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும் அப்படின்னு. ஏதோ வந்தோம் ஏதோ போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. தொடங்குறாங்க அநேகர், சிம்சோனை போல நிறைய பேர் முடிப்பது இல்லை. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் எப்படி தெரியுமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை இது முதற்கொண்டு எனக்கு என்ன வைக்கப்பட்டிருக்குது? ஜீவக்கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. கரெக்டாக அவர் சொல்றார், எனக்கு வைத்திருக்க தேவ திட்டத்தை நான் என்ன செஞ்சேன்? செஞ்சு லக்க முடிக்கணுமா? இந்த ஓட்டத்தில் சில பாடுகள் வரும், சில போராட்டங்கள் வரும். ஆனால் விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, தைரியத்தை விட்டுறக்கூடாது, தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டுறக்கூடாது, தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை விட்டுறக்கூடாது. அதை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லக்கை நீங்கள் நிறைவேற்றி முடிக்க முடியும். எல்லாரும் எழுந்து நிற்போமா? இந்த அழிவில்லாத கிரீடம் எனக்கு வேணுங்கிறவங்க
கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த லக்கை நாம் முடிக்க வேண்டும். ஆறானில் தங்கிடக்கூடாது. தங்கினதுனால தேராக அதே இடத்துல செத்து போனான். நம்ம வாழ்க்கை அப்படி முடியக்கூடாது. தேவன் நமக்கு வைத்திருக்கிற லக்கை, அந்த இடத்தை நாம் பிடித்தாக வேண்டும். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னோடு நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக சோதரம்ப்பா. நீங்கள் வைத்திருக்கிற லக்கை நான் ஆண்டவரே நான் அடையணும்ப்பா. ஒன்றை நான் செய்கிறேன். பிலிப்பியரில் பலவடிக்கு அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் ஒரு நபர் சத்தத்தை உயர்த்தி 3ஆம் அதிகாரம். ஆசையாக தொடர்கிறேன். அதுக்கடுத்த வசனத்தை வாசிங்க. ஆசையாக தொடர்கிறேன். ஒன்று நான் செய்கிறேன், முன்னானவைகளை மறந்து வாசிங்க. பின்னானவைகளை மறந்து வாசிங்க. யார் எடுத்தாச்சா? அதுக்கடுத்த வசனம். அழைத்த பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் அதுக்கு மேலுள்ள வசனத்திலிருந்து வாசிக்கணும். எடுத்தாச்சா? எடுக்கலையா? கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படிக்கு. அடுத்த வசனம். அடுத்து நான் எண்ணுகிறதில்லை, ஒன்றை நான் செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம் அழைப்பின் பந்தை பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடர்கிறேன். அல்லேலூயா. பின்னானவைகளை என்ன செய்யணும் தெரியுமா? மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடணும். எத்தனை பேர் தேவ சித்தத்தை செய்து முடிக்க விரும்புகிறீங்க? அப்படிப்பட்டவங்களாம் முன்னாடி வாங்க. உங்கள் மேலே ஒரு விசேஷ அபிஷேகத்தை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், உங்களின் நற்கிரியை தொடங்கினவர், அது இயேசு கிறிஸ்துவின் நாள் முடிவு பரிந்தும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்களின் நற்கிரியை தொடங்கினவர், அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரிந்து முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை சோதரிக்கிறேன். உன்னை தொடங்கின ஆண்டவர் அதை முடிக்க விரும்புகிறார். உன்னை குறித்த தேவ திட்டத்தை, உன்னை குறித்த தரிசனத்தை தேவன் நிறைவேற்ற விரும்புகிறார். ஆண்டவரே, என்னை குறித்து வைத்தர்கள் லக்க திட்டத்தை, தரிசனத்தை நான் நிறைவேற்றி முடிக்கணும்ப்பா. ஓடுன நான் உட்காந்துடக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு வைத்திருக்க லக்கை நோக்கி நான் ஆசையாக ஓடி முடிக்கணும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை மேலே வைங்கன்னு தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணால் மட்டும்தான் அந்த கிருபையை கர்த்தர் தருவார். மற்றவங்க ஜெபம் பண்ண விட்டு கொடுத்துக்கிறீங்கன்னா கதைக்கு விடாது. உன் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணு. ஏசப்பா, ஆண்டவரே, நான் நிறைய வேலை ஓடி இருக்கிறேன், ஆனால் பாதியிலே நின்றுருக்கேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் ஓடி முடிக்கணும், லக்கை நான் அடைஞ்சு ஆகணும். நீங்கள் எனக்குன்னு வைத்திருக்கிற திட்டத்தை அந்த பூமியில் நான் நிறைவேற்றி முடிக்கணும். ஆசையாக உம்மை தேட நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. கடமைக்காக வாழ்ந்த பாவத்தை மன்னியோ, கடனுக்காக வாழ்ந்த பாவத்தை மன்னியோ. ஆசையாக உம்மை பின்பற்ற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் கணவனாரை குறித்து நீர் வைத்திருக்கிற லக்கை நான் அடையணும். அழிவில்லாத அந்த கிரீடத்தை நான் பெறணும். எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க. கேளுங்க பார்க்கலாம். கர்த்தர் கேட்க விரும்புகிறார். நன்றி ஏசப்பா, நன்றி பிதாவை. நீ கூப்பிடு, கூப்பிடு. கர்த்தர் அதை விரும்புகிறார். வாயை திறந்து கூப்பிடு. ஆண்டவரே, லக்கை நான் அடையணும்பா. பவுல் அப்போஸ்தலனை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்த, விசுவாசத்தை காத்து கொண்டேன். என் வாழ்க்கையில் உலகத்தோடு ஒத்து போக கூடாது. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடணும். சொல்லுங்க, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடணும். அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரோ, தைரியத்தை எனக்கு தாரோ. எந்த சூழல் உலகத்தோடு ஒத்த பேச வாழக்கூடாது ஆண்டவரே. இப்ப கரத்தை எடுத்துருங்க. கரத்தை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடணும். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடணும். உலகத்தோடு ஒத்து போகக்கூடாது. அந்த அபிஷேகத்தை மேலே வைங்க. கேளுங்க பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. இப்ப கர்த்தர் வருகிறார். இப்ப கர்த்தர் வருகிறார். இப்ப கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருது. ஓட தொடங்கின நீ உன் வாழ்க்கையில கர்த்தர் வைத்த லக்கை முடிக்கும்படியா கர்த்தருடைய அபிஷேகம் மேலே இறங்கி வருகிறது. அழிவில்லாத கிரீடத்தை கர்த்தர் உனக்கு தரும்படியா ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. ரிபா ஷாகா தாரா பாகா தாரா பா. மெய்யாகவே கர்த்தர் அபிஷேகம் என்றார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கர்த்தர் உனக்கு வைத்தார்கள் லக்கை ஓடி முடிக்கும்படியா கர்த்தருடைய அபிஷேகம் பலமாய் உன் இருதயத்தில் கர்த்தர் ஊற்றாருமா.
ஊற்றுகிறார். ஓடும்படியா கர்த்தருடைய அபிஷேகம். ஒரு தூசியை தட்டிட்டு ஓடும்படியா கர்த்தருடைய அக்னி பெற்றுக்கொள். இபா ஷகா தரா கதரபா கதரபலபா இபா கலபோ ஷகதுரபா. சிரசின் மேல கர்த்தருடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அறிவில்லாத கிரீடத்தை பெரும்படியா கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேல இறங்கி வருது. ஒன்னு நற்கிரியை கர்த்தர் ஸ்டார்ட் பண்றாரு, முடிப்பார். தேங்க்யூ. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவ செய்தி கேட்டு அர்ப்பணித்த ஒவ்வொரு மேலும் பரலோக பிதாவே, என்ன நோக்கத்துக்காக இந்த பிள்ளைகளை நீங்கள் அழைத்திருக்கீங்களோ, ரட்சித்திருக்கீங்களோ, அபிஷேகம் பண்ணியிருக்கீங்களப்பா, இந்த ஊழியத்தோடு இணைந்து அவர்கள் முழுமையாக நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் இன்று முதல் கிருபை தருவீராக, அபிஷேகத்தை தருவீராக, வல்லமையை தருவீராக, இருதயத்தில் உம்முடைய எழுப்புதல் அக்கினியை கர்த்தர் போடுவீராக. எப்பொழுதும் தேவன் தன்னை குறித்து வைத்த லக்க அடைந்து தீர்க்கணும் அப்படிங்கிற அந்த வாஞ்சை, அந்த அக்னி இவர்களுக்குள்ள பற்றி பிடிப்பதாக, பரிசுத்த ஆவியானுடைய அக்னி இவர்களுக்குள்ள பற்றி பிடிப்பதாக தேவாவியானவர் பலப்படுத்துவீராக. தேவனே, நீர் அதை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே.